ஸ்கிராப் டு கோல்டு பார்ட் 8. இந்த டைம் பழையமடிக்கு போய் எதுவும் திங்ஸ் கிடச்சுன்னா அதை எடுத்துக்கு வந்து சரி பண்ணி அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பழையமடிக்கு போயிருந்தா நம்ம கிடச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிள் பார்க்குறதுமே லுக்குமே நல்லா இருந்துச்சு. அதனால் அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி இதுலேருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன வழக்கம் போல் பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருவோமா? தெய்வமே தெய்வமே. ஃபர்ஸ்ட் பழைய மாடல் சைக்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா எப்படி பார்த்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்பவுமே சிம்பிள் தான். நமக்கு எல்லா ஸ்பேரும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சைக்கிள் வந்து எடுத்துக்க வர முடியாதான். அதில் மெயினாக சைக்கிள் ஃப்ரேம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே நல்லா இருக்கு. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அண்ட் வந்து மற்ற ஸ்பேர்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சதுனால சைக்கிள் வந்து எடுத்துக்க வந்தேன். இல்லை இந்த கிராங்கை பற்றி சொல்ல போகணுமா வச்சுங்களேன், கிராங் வந்து டோட்டலாக வந்து காலி. அதே போல் ஃப்ரண்ட் வீலை பற்றி சொல்லணும்னா ஃப்ரண்ட் வீல் அதுக்கு மேலே டோட்டலாக காலி, எல்லாமே தூரத்துன்னு கொட்டிருச்சு. அண்ட் வந்து 2 ஃப்ரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜாக தான் வந்து இருக்குது. இவ்வளோ குறையோட உள்ள சைக்கிள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது தான். எனக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து எடுத்துக்க வந்துட்டேன். அதே போல் சைக்கிள் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்பேர் வந்து அந்த இரும்பு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுக்கும் போதே நீங்கள் வேறு சைக்கிள் கழட்டி எடுத்துக்க வரது நல்லது. ஏன்னா நம்ம மொத்தம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து குறையும். அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் நான் சுத்தரா போச்சு சொன்னல, அதுக்கான வீலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இரும்பு கடையில் வந்து நான் எடுத்துக்க வந்துட்டேன். இதுதான் அந்த வீல் 2 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது செம்மையாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் மொத்தம் நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிற வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிளை பிரித்து மற்ற என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சரி பண்ணுறோம். இப்போ சைக்கிள் அப்படியே திருப்பிட்டு ஃபஸ்ட் 2 வீல் என்ன கழட்டி எடுக்க போகிறோம். நல்லா துரு எரி போயிருக்குங்க. ஓகே, ஒரு வீலை வந்து கழட்டியாச்சு. அடுத்த பேக் வீலை தான் வந்து கழட்ட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துரு எரி போயிருக்கு. ஸோ எப்படி கழட்ட போகுது அப்படிங்கிறது தெரியல. என்னடா அது, நம்ம நினச்சது ஒன்று அது ஒன்று டக்குன்னு கலந்துச்சு. அவ்வளோதான். அடுத்த கட்ட வேலை அந்த கிராங்குக்கு தான் போக போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிராங்க் கவரை வந்து கழட்டுறோம். இந்த கிராங்க் கவரில் ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக தூரத்துன்னு கொட்டிருச்சு. ஸோ இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரூவுமே கழட்ட முடியுமாங்க தெரியல, வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் போல். இங்கே பாருங்களேன், வாய்ப்பே இல்லை. அதாவது நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் சேர்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காடி தான் வந்து கிடையாது, அந்த அளவுக்கு துரு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்களுக்கு 2 ஒரு கோடை போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலட்டினா ஈஸியாக இருக்கும். அது உடஞ்சிக்கு போயிடுச்சு, கட் பண்ணி விட்ருவோம். அடுத்த கட்ட வேலையை கிராங்கை தான் வந்து கழட்ட போகிறோம். அந்த கிராங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு மண்ணுக்காது. பாருங்கள் சுத்தராக துருன்னு கொட்டிருச்சு. அண்ட் செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, செயின் கட் ஆயிடுச்சு. கிராங்கை கழட்டுறதுக்கு இந்த லாக் நட்டை கலட்டணும் அப்படின்னா வெளில வந்துடும். நமக்கு லாக் நட்டு கலாட்டியுமே கிராங்க் வெளில வர மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு துரு எறியிருச்சு. பாருங்க ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அரிச்சு கொட்டிருச்சு. அண்ட் இந்த கிராக் ஆக்சில் கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா துரு எறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தட்டும் போது இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாக துரு கொட்டி கிடக்கு. அடுத்த நம்ம இந்த கிராங்க் பெடலை கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராங்க் சாப்பிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் பால்ஸ் வந்துருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படிங்க சுற்றி பார்க்கணும். எந்த ஒரு ஸ்டெக்கிங்கும் வந்து கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த கப்பை வந்து கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிராங்க் பெடலை ஒத்தி ரிமூவ் பண்ணிடுவோம். லாக் நட் ரொம்ப லாக் ஆயிருக்கு அப்படின்றனால WD பார்ட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிடுவோம். கலந்துருச்சு, பட் இந்த கிராங்க் பெடல் இன்னும் எடுக்க வந்துருக்கு ஈஸியாக. அடுத்தது அந்த மர்க்காடை தான் வந்து கழட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதில் சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள சின்ன போல்ட் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தின்னு ஒன்றுதுக்கு ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக புதுசாக தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மர்க்காடுக்கான ஒரு போல்ட் நட்டு இதுக்கு உள்ளே வந்து இருக்குங்க. அதுக்கு இந்த பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறான். இவனை ஃபஸ்ட்டு வந்து கழட்டி தூக்கிடுவோம். இப்போ இந்த மர்க்காரிலேருந்து இந்த சைடு கவரை வந்து தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று, அது 2ஐயும் கட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தபடியாக இந்த பிரேக் லிவர் தான் கழட்டி எடுக்க போகிறோம். அப்படியே நீ சீட்டுக்கு ட்ராவல் ஆயிடுவோம். வர மாட்டேங்குது, அதே எங்கள் அப்பா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க உள்ள. எவ்வளோ நீளம். பேக் சைடில் எல்லா ஸ்பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டோம். இனி ஃப்ரண்ட் சைடெல்லாம் வந்து கழட்ட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த மர்க்காடை வந்து கழட்டி தூக்கிடுவோம். இந்த ஒரே போல்ட் நட்டு தாங்க நமக்கு மர்க்காடு வந்துடும், இந்த பிரேக் செட்டும் வெளில வந்துடும். இந்த மர்க்காடு இந்த சைக்கிளுக்கு உள்ளது இல்லைங்க, வேறு ஏதோ சைக்கிளுக்கு உள்ளது. இனி இந்த ஹேண்டில் பாரில் உள்ள பிரேக் லிவரு, அதுக்கப்புறம் அந்த பெல்லு, அந்த கூடை எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துருவோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் உள்ள ஃப்ரேம். இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால எடுத்து வந்துட்டோம். இதில் உள்ள எல்லா ஸ்பேரையுமே வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம். ஒரு 2 ஸ்பேரை தவிர. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராங்க் சாப்பிட்டு இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கையில் லைட்டை சுற்றும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து சுற்றுது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பார் செட்டு, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளையுது. அதனால தான் இதை வந்து நம்ம கலட்டலை. இப்போ நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே அந்த பெயிண்ட் ரிமூவர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் உள்ள பெயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு பெயிண்ட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே பெயிண்ட் வந்து பண்ணி விடலாம். நான் இதுக்கு மேலே தான் பெயிண்ட் வந்து பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அந்த துரு வந்து பிடிச்சி போயிருக்கு. அதை மட்டும் லைட்டாக கிளீனிங் பண்ணி விட்டு மேலே பெயிண்ட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் நம்ம சைக்கிள்லேருந்து கழட்டி எடுத்த மொத்த ஸ்பேரும் இது தான். இதில் நமக்கு இப்போ என்னென்ன நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வீலுமே படு மோசமாக இருக்குது, அதனால அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது அந்த கிராங்கை துரு அரிச்சு அந்த டீத்தெல்லாம் சின்னமாக இருக்குது, அதனால தான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அது கூட அந்த செயினுமே தேவையில்லை. பிரேக் லீவர், பிரேக் கேபிள் எல்லாமே டோட்டலாக காலி, அதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் அந்த கிராங்க் கவர் இருக்குல்ல, அது சுத்தமாக துரு அரிச்சிருச்சு, அதையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டாண்டு நல்லா தான் இருக்குது, பட் ஒரு இடத்துல மட்டும் பெண்ட் ஆகி தெரிச்சு போயிருக்கு. அதை நெளிவு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே தான். இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதை ஃபைனலில் பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த சைக்கிள் ஃப்ரேமு அதுக்கப்புறம் இந்த மர்க்கார்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரே கலர் தான் அடிக்க போகிறோம். இதில் உள்ள கலரே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அடிக்க போகிறது கிடையாது. பிங்க் கலர் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிங்க் கலர் தான் வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பிங்க் அடித்தோம் அப்படின்னு நல்லா வந்து பிடிக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டை வந்து அடிக்கிறோம். சும்மா ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைன்னு அடிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததாக கலர் அடிக்கிறோம். அடுத்ததாக வீலுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். உள்ள இந்த போக்ஸ் கம்பி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சில்வர் ஸ்ப்ரே பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால பூ போல் லைட்டை தொலைச்சி விட்டுருவோம். ஒரு வழியாக எல்லா திங்ஸுக்குமே பெயிண்டிங் பண்ணி பழசாக கிடந்ததை சும்மா பலன்னு மாற்றி இருக்கிறோம். அண்ட் இந்த இது எல்லாத்தையும் ஒன்று அசம்பிள் பண்ணோம் அப்படின்னு நமக்கு சூப்பரான சைக்கிள் வந்து கிடச்சிரும். பட் இது அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கே இந்த சைக்கிளுக்கு புதுசாக போடுறது கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸ்டாண்டுக்கு ஸ்ப்ரிங்கு, மர்க்காருக்கு ஒரு 5 போல்ட் நட்டு, அதுக்கப்புறம் பிரேக் லிவர் 2 வாங்கியிருக்கிறோம். அண்ட் செயினுமே புதுசாக வந்து வாங்கிட்டோம். அப்புறம் ஃபேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்கு கேபிள் வாங்கிட்டோம். இந்த 2 வீலும் கிராங்க் பெடலும் புதுசாக மாற்றுறோம். பட் புதுசாக வாங்கல, இது பழைய கடையிலேருந்து எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் அப்படியே திருப்பிட்டு இந்த ஃப்ரேமுக்கான 2 சைடு மர்க்கார்டு தான் ஃபர்ஸ்ட் மாட்ட போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் மர்க்கார்டை மாட்டும் போது இந்த பிரேக் செட்டையும் சேர்த்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கழட்டும் போதே பார்த்து இருந்திருப்பீங்க, அது செட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து பேக் மர்க்கார்டை மாட்டும் போது இந்த சேஃப்டி கார்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மர்க்கார்டை மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே பேக் சைடு பிரேக் செட்டையும் மாட்டி விட்டுருவோம். இப்போ ஃப்ரண்ட் வீலை வந்து மாட்ட போகிறோம். வீலை மாட்டிட்டு அந்த மர்க்கார்டுக்கு ஸ்டே கம்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை மாட்டிட்டு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அடுத்து பேக் வீலை வந்து மாட்ட போகிறோம். இந்த வீலை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய சைஸ் ப்ரீவீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க, இது சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இந்த வீலை மாட்டி விட்டுருவோம். இந்த வீலுக்கு நட்டை போட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கே ஸ்டாண்டை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கிடுவோம். ஓகே, இனி ஸ்டாண்ட் இந்த இடத்துக்கு நேராக மாட்டிட்டு நட்டை போட்டு டைட் பண்ண முடியாதான். அவ்வளோதான். இனி சைக்கிள் அப்படியே திருப்பி ஸ்டாண்டை போட்டோம் அப்படின்னா சும்மா கன் மட்டும் நிற்பாப்புல. அப்படியே இந்த இடத்துல கலெக்டின சீட்டை வந்து ரிட்டர்ன் மாட்டி விட்டுருவோம். இப்போ எதுக்கிட்ட மாட்டின ஃப்ரெண்ட் வீலில் ரிட்டர்ன் கலெக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்துல கூடையை மாட்டையே மறந்துட்டோம். அதனால் கூடையை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இனி கிராங்க் இந்த இடத்துல மாட்டிட்டு அதுக்கான கார்டர் சாப்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த நார்மல் கிராங்க் பெடலையும் மாட்ட போகிறோம். அடுத்தபடியாக செயின் வாங்கணும் இல்லையா, இதை தான் வந்து மாட்ட போகிறோம். செயின் கொஞ்சம் அளவுக்கு பெருசாக வந்து வாங்கியிருக்கிறோம். இதில் கொஞ்சம் கட் பண்ணி குறைக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப பெரியெல்லாம் கட் பண்ணி குறைக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு கட் பண்ணி குறைச்சாலே போதும். இனி இந்த 2 பிரேக் லிவரை மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து பிரேக் கேபிள் வந்து மாட்ட போகிறோம். இது பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு பிரேக் கேபிள் அந்த லிவரில் வந்து மாட்டுறோம். அந்த பிரேக் கேபிள் எடுத்துக்கு போகிறதுக்கு சைக்கிளில் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக பிரேக் கேபிளை பேக் சைடு எடுத்துக்கு போய்க்கிடுவோம். எடுத்துக்கு வந்த பிரேக் கேபிளோட எண்டு கேபிளை வந்து இந்த பிரேக் செட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்துட்டு அந்த கேபிளுக்கான லாக் நட்டு வந்திருக்கு, அதை போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலையை முடிஞ்சிச்சு. இதை எப்படி செட் பண்ணுமோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு கேபிளையும் செட் பண்ணணும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இப்போ இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை எவ்வளோக்கு எடுத்தோம் அண்ட் இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துருவோம். சைக்கிளில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க, ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, இத்தி கூட நாய்ஸ் இல்லை, எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு ஸ்மூத்தாக. ரீத்தானாங்க. அண்ட் பின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவீல் வந்து பெருசாக இருந்துச்சுல்ல, அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக மிதிச்சாலும் வண்டி வந்து ஸ்லோவாக தான் வந்து போகுது. பட் மிதிக்க ஈஸியாக இருக்குது. இது கரெக்டாக லேடிஸுக்கு செட் ஆகும்.
ஸ்லோவாக அப்படி ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு. அண்ட் சைக்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைக்கிள் தான். அண்ட் 2 குறை என்னென்னு கேட்டிங்கன்னா பெல் வைக்கல, அதுக்கப்புறம் செயின் கவர் வந்து மாட்டலை. செயின் கவர் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், இதுக்குள்ளே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல, அதனால தான் வந்து மாட்டலை. இதில் உள்ள கவரும் டோட்டலாக துரு தின்னுருச்சுங்க. என்னதான் சைக்கிள் நம்ம ஓட்டினாலும் அந்த சைக்கிளை ஓட்டுற ஆள் ஓட்டி ரிவ்யூ சொன்னால் நல்லா இருக்குண்ணா. ஓட்டுறா தம்பி, ஒரு ரவுண்ட் அப்படி போய்த்து வரா. எப்படி தம்பி இருக்கு? சூப்பரா இருக்கு, ஸ்மூத்தா போகுது. ஸ்மூத்தா போகுதா? அவ்வளோ. அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்கிற டைலாக் தான், இந்த ஒரு சைக்கிள் நம்ம பழைய கடையில் எடுத்தோம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டோம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பழைய கடையிலேருந்து ஒரு 9,000 எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் போட்ட அந்த கிராங்கு, அதுக்கப்புறம் வீல், இது எல்லாமே சேர்த்து ஒரு 9,000 வந்து எடுத்தோம். அண்ட் இதுக்கு நம்ம செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் லிவரு, பெயிண்டிங் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தா 9,000 செலவு வந்துச்சு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மதிப்பு நம்ம ஒரு 2,500 போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேருந்து வந்து 600 ப்ராஃபிட்டுங்க. அண்டு வழக்கமாக சொல்கிற டைலாக் தான், நம்ம இதை சேல் பண்ண ரெடி பண்ணலை, ஜஸ்ட் ஒரு கண்டென்ட். ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போகிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றுறோம். அதுதான் கிராஃப்ட் டு கோல்டு அப்படிங்கிற கான்செப்ட். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் ஒப்பீனியன். அண்டு இது ஒரு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 அது பாட்டில் போய்கிட்டு இருக்குது, அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். சைக்கிள் இப்போ புதுசாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓட்டுறேன்.